என்னங்க, தோசை சுட்டு வச்சிருக்கேன். இங்க சாப்பிடுறீங்களா இல்ல உள்ள வந்து சாப்பிடுறீங்களா? எனக்கு வேண்டாம். நீங்க 2 பேரும் சாப்பிட்டு படுத்துக்கோங்க. ரெண்டே 2 தோசை சாப்பிடுங்களேன். நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு. பாப்பா போ. என்னம்மா அப்பாவை சாப்பிட கூப்பிடல? கூப்பிட்டேன்டி, வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்படியே சாப்பிடாம இருந்தா உடம்பு கெட்டு போயிடும். நீ ஒண்ணு பண்ணு, நீயே கொண்டு போய் கொடுத்து எப்படியாவது சாப்பிட வச்சிரு. சரிம்மா. அப்பா, 2 தோசை சாப்பிடுங்கப்பா எனக்காக. நான் தான் வேண்டான்னு உங்க அம்மாட்ட சொல்லி அனுப்பிச்சேனே. எனக்கு பசி இல்ல, நீங்க போய் சாப்பிடுங்க. ஏன்பா அக்காவை படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அது நடக்கலன்னு தானப்பா கவலையோட இருக்கீங்க. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, உங்க ஆசையை நான் நிறைவேற்றுறேன்ப்பா. நான் மறுபடியும் படிக்கிறேன்ப்பா. எப்படியாவது கஷ்டப்பட்டு உங்க ஆசைப்படி நான் ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்றேன்ப்பா. என்ன படிக்க வைங்கப்பா. ஒருத்திய படிக்க அனுப்பி நான் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இனி நீ வேற படிக்கணும்னு கிளம்பி என்ன மறுபடியும் தலைகுனிய வச்சிடாத. கூடி சீக்கிரம் ஒரு நல்ல இடமா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இருந்து அப்பாவுடைய மீதி மானத்தை காப்பாத்து. இல்ல உன் அக்கா மாதிரி என் தலையில பெரிய பாறாங்கல்ல தூக்கி போட போறேன்னா அத முன்னாடியே சொல்லிடு. நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறேன். ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்க பொண்ணுப்பா. உங்க கௌரவம் கேட்ற மாதிரி ஒரு நாள் கூட நடந்துக்க மாட்டேன். என்ன நம்புங்கப்பா. இத நம்பி தானப்பா நான் இப்படி வந்து நிக்கிறேன். இதுக்கு மேலையுமா என்ன நம்ப சொல்ற? போமா போ போ. வித்யா, வித்யா, என்னம்மா? இந்த 2 காஃபி எடுத்துட்டு போய் அப்பாக்கும் பாட்டிக்கும் கொடு. ஏய், இந்த காஃபி கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன். கொஞ்சமாவது சட்டை பண்றியா? எனக்கு கேட்டா தானே சட்டை பண்ண முடியும். இப்ப கேக்குதுல்ல, கொண்டு போய் கொடு வா. அம்மா எனக்கு வேலை இருக்குமா, நீ கொண்டு போய் கொடு. வேலையா? எனக்கு தெரியாம கலெக்டர் வேலைக்கு போறியா? ஐயோ அம்மா, காலங்கத்தால ஏமா இப்படி வம்பு பண்ணிட்டு இருக்க? நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது கூட ஒரு எக்ஸசைஸ் தான். வா, வந்து வாங்கிட்டு போ. மா, நீ குண்டா தானே இருக்க? 2 தடவை மாடிப்படி ஏறி இறங்கு, உனக்கு உடம்பாவது குறையும். பொண்ணா இவ? வித்யா, நீ சொன்னேன்னு உன் பேச்ச கேட்டு ரோஷம் வந்து உங்க அம்மா உடம்ப குறைச்சான்னு வச்சுக்க, யாரு அவஸ்தப்படுறது? ஏற்கனவே மணிரத்னம் சங்கர்லாம் அசினுக்கு அக்காவை நடிக்கிறியா, அமலாபாலுக்கு அம்மாவை நடிக்கிறான்னு கேட்டுட்டு இருக்காங்க. உங்க அம்மா மட்டும் உடம்ப குறைச்சிட்டான்னு வச்சுக்க, சிம்புவுக்கு ஜோடியா நடிக்கிறான்னு கௌதம் மேனும் வீட்டுக்கு வந்து கேட்பாரு. கிண்டலா? ராமசாமி வீட்டு கல்யாணத்துக்கு போனீங்கல்ல, வீடியோக்கு போஸ்ட் கொடுத்தீங்களே, அது டிவில போட்டு பார்த்ததும் குழந்தைங்களா பயப்படுதான். இந்த லட்சணத்துல என்ன கிண்டல் பண்றீங்களா? உங்களுக்கு காஃபியும் கிடையாது, டிஃபனும் கிடையாது. ஏன் பால இப்படி கோவிச்சுக்கிற? பொண்ணு சந்தோஷப்பட்டோன்னு சும்மா ஒரு தமாஷுக்கு சொன்னேன், அத போய் கோவிச்சுக்கிறிய. காலங்காத்தால எழுந்திருச்ச உடனே உன் காப்பியை குடிக்கலன்னு அன்னைக்கு முழுக்க டல் ஆயிடுவேன். இல்லைனாலும் சுறுசுறுப்பு. விஜய், விஜய், ஏங்க, இவன் எதுக்கு மறுபடியும் வந்திருக்கான்னு போய் கேளுங்க, கொடுங்க. என்னப்பா உனக்கு என்ன வேணும்? அங்கிள், விஜய் கொஞ்சம் கூப்பிடுங்களேன், ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தூங்குறான், 2 நாள் கழிச்சு வா. என்ன விளையாடுறீங்களா? 2 நாளா தூங்குவான் அவன். இப்ப அவனை கூப்பிடுறீங்களா இல்லாட்டி நான் போலீஸ் ஸ்டேஷன் போட்டா?
போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? போய் உண்மையெல்லாம் சொல்றேன். பொண்ணு கடத்தினவன் குற்றவாளியா இல்லாட்டி கடத்த சொன்னவன் குற்றவாளியான்னு அவங்க முடிவு பண்ணிட்டோம். டேய் 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 இவா வாடா வா 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 வா. வாப்பா வா 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 வா. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? யாரோ ஒரு பொண்ணுக்காக உன் ஃப்ரெண்டை காட்டி கொடுப்பியா? என்னது? யாரோ ஒரு பொண்ணா? அவ எப்படி போனாலும் உங்களுக்கு பரவாயில்லையா? உங்க பொண்ணு கூட எவனோ ஒருத்தனுக்கு எவ்வளோ ஒருத்தி தான். அந்த எவனோ ஒருத்தனால உங்க பொண்ணு பாதிக்கப்பட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல உங்க பொண்ணுக்கு தான் எப்படி இருக்கும்? இந்த உலகத்துல தெரிஞ்சவங்க உறவுக்காரங்க விட இந்த எவனோ ஒருத்தனும் இந்த எவ்வளோ ஒருத்தி தாங்க அதிகம். டேய், நான் இப்ப என்னடா பண்ணணுங்கிற? டே விஜய், பாவண்டா அந்த பொண்ணு. அவளை வீட்டு விட்டே துரத்திட்டாங்களாண்டா. வாடா அந்த பொண்ணு வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம். அதான் நீ போனல, சொல்லிட்டு வர வேண்டியதானே? நான் சொன்னேன்டா, ஆனா அந்த பொண்ணோட அப்பா அம்மா நம்ப மாட்டேங்கிறாங்க. டேய், நீ சொல்லியே நம்பலனா நான் சொன்னா மட்டும் எப்படிடா நம்புவாங்க? டேய், ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. டேய், நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லிட்டால, சும்மா மறுபடியும் மறுபடியும் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காத. டேய் வேணாண்டா, ஒரு பொண்ணோட பாவத்தை ஏன்டா கொட்டிக்கிற? டேய், பாவம் புண்ணியத்தை பத்தி நீ பேசுற, அத நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ப்ளீஸ்டா விஜய். டேய், கிளம்புடா. நில்லுடா. டேய், இவனை எங்க கூப்பிடுற? அது பாடி, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிராமா போடுறோம். அதுக்கு ரிகர்சலுக்கு கூப்பிடுறான். இல்லடா, என்னை ஏமாத்தணும்னு நினைக்காத. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன நடந்தது சொல்லுடா. இவ ரேணுகான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றான். அது உங்களுக்கே தெரியும். ஒரு நாள் அந்த பொண்ணை நான் கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் ரேணுகாவை அடையாளம் காட்டுன்னு சொன்னான். நானும் போய் அடையாளம் காட்டினேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, பாவம் அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்காளோ, என்ன கஷ்டப்படுறாளோ. கேக்குறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. குல கௌரவத்தை என் மகனும் பேரனும் ரொம்ப நல்லா காப்பாத்துறீங்க. பாட்டி, சும்மா எங்களே குறை சொல்லாதீங்க. இவன் என்னமோ யோகிய மாதிரி பேசுறான். இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு இவன் தான் காரணம். நான் ரேணுகாவை கடத்திட்டு வர சொன்ன ஆளுங்க கிட்ட பொண்ணை மாத்தி காட்டினதே இவன் தான். இவன் மட்டும் மாத்தி காட்டாம இருந்திருந்தா இந்நேரம் ரேணுகாவுக்கு எனக்கு கல்யாணம் நடந்திருக்கும். எல்லாத்தையும் கெடுத்தவனே இவன் தான் பாட்டி. அப்படியே இருந்தாலும் தான் செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறான் பாரு, அதுதான்டா அவனுக்கும் உனக்கும் உள்ள வித்தியாசம். மனுஷன் தப்பு பண்றது சகஜம். ஆனா அத உணர்ந்து வருந்துறதும் திருத்திக்கணும்னு நினைக்கிறதும் ரொம்ப ரொம்ப உயர்ந்த குணம். அந்த குணம் உன்கிட்ட இல்லையேன்னு வருத்தமா இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு கிட்டயாவது இருக்கேன்னு நிம்மதியா இருக்கு. ஏன்னா உன்னை மட்டும் வச்சு இந்த காலத்து பசங்க எல்லாருமே சுயநலவாதியா இருப்பாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன் ஃப்ரெண்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது தப்புன்னு புரிஞ்சுகிட்டேன். எல்லா காலத்திலயும் நல்லதும் கெட்டதும் ரெண்டும் தான் இருக்கும். சூர்யா, அந்த பொண்ணு பேரு என்ன? காயத்ரி. என் பேரு காயத்ரிமா. நான் ஒரு பொண்ணு மேல காரை மோதிட்டேன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு பேரு கூட காயத்ரி தான். ஏன் பாட்டி, ஊர்ல ஒரே ஒரு காயத்ரி தான் இருக்காளா? எந்த காயத்ரின்னு அங்க போய் பார்த்தா தெரிய போகுது. நீ வாடா என் கூட. சாரி பாட்டி, நான் வரல. வேணும்னா இவனை கூட்டிட்டு போங்க. சூர்யா, உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியும் பாட்டி. லைசென்ஸ் வச்சிருக்கியா? லைசென்ஸும் இருக்கு. வா என் கூட. சீக்கிரம் வாங்க பாட்டி. இருடா, உனக்கு சின்ன வயசு, நீ குடுகுடுன்னு ஓடுவ. என்னால அப்படி ஓடி வர முடியுமா? சரி, எந்த ரூமு? 217.
போ. சரி வாங்க. என்னடா என்னமோ முன்னாடி போறேன்னு வேகமா ஓடி வந்த, உள்ள போகாம வெளியிலே நிக்கிற. இல்ல பாட்டி, என்னதான் இருந்தாலும் ரூம்ல ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது திடீர்னு நான் உள்ள போனா அது நல்லா இருக்காது. அதான் நான் இப்படியே நின்னுட்டேன். பரவாயில்லையே, என் பேரன் கூட பழகினாலும் குணம் அவன மாதிரி இல்லாம கொஞ்சம் மரியாதை தெரிஞ்சிருக்கே. வா வாடா. பாட்டி, இந்த ரூம் தான் உங்களுக்கு கரெக்டா தெரியுமா? இந்த பெட்ல தாண்டா இருந்த, நான் தானே அட்மிட்டே பண்ணேன். அப்புறம் எங்க போனாங்க? அதுதானே எனக்கும் தெரியல. யார் வேணும்? காயத்ரின்னு ஒரு பொண்ணு தலையில அடிபட்டு இந்த பெட்ல இருந்தாளே, அந்த பொண்ணு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. ஏம்மா எங்க போனா என்னன்னு ஏதாவது தகவல் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நீங்க எதுக்கும் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க. டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, உங்களுக்கு பில் போட்டுருங்க மேடம். டாக்டர், காயத்ரின்னு ஒரு பேஷண்ட்டுக்கு யார் பில் செட்டில் பண்ணாங்க? அவங்களுக்கு அட்வான்ஸ் பண்ண அமௌண்ட்லயே பில் கிளியர் ஆயிடுச்சு. பேலன்ஸ் அமௌண்ட் கூட வாங்காம போயிட்டாங்க. எங்க போயிருப்பா? காயின்ஸா கொடுங்களேன். ஹலோ, எஸ் ரேணுகா. ஆமா, ரேணுகா தான் பேசுறேன். நீங்க? ரேணு, நான் காயத்ரி பேசுறேன்டி. நீயா? என்ன திடீர்னு ஏன் ஞாபகம்? ஏன் ரேணு இப்படி எல்லாம் பேசுற? உன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகி கிட்ட வேற எப்படி பேச சொல்ற? ரேணு, நான் நம்பிக்கை துரோகியா? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண? ஏன் அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? உன்னை படிக்க வச்சு ஆளாக்கணும்னு நினைச்ச உன் அப்பாவுக்கு நீ துரோகம் பண்ணல? அவர் ஆசையிலயோ கனவுலயோ நீ மண்ணள்ளி போடல? நீ சொல்றது உண்மைதான் ரேணு. நான் நம்பிக்கை துரோகி தான். எங்க அப்பாவோட கனவை நான் கலைச்சிட்டேன். எங்க அப்பாவோட லட்சியத்தை நான் குழி தோண்டி புதைச்சிட்டேன். ஆனா இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல ரேணு. என் விதி. அந்த விதியோட பேரு விஜய். அதான் உன் லவ்வர். ஏய், இன்னொரு தடவை விஜய பத்தி தப்பா பேசின கொன்னுடுவேன். நீ திமிர் எடுத்து போய் எவன் கூடயோ ராத்திரியோட ராத்திரி ஓடி போயிட்டு அதுக்கே விஜய் மேல பழிய போடுற. நடந்தது என்னன்னு புரியாம பேசாத ரேணு. நானா யார் கூடயும் ஓடி போகல. நீயே ஓடி போலனா ஹாஸ்டலுக்குள்ள புகுந்து உன்னை தூக்கிட்டு போனாங்களா? நீ கிண்டலா கேட்டாலும் அதுதான் உண்மை. விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் நீன்னு நினைச்சு என்ன தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஸ்டாப் இட். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத ரேணு. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுடி. சாரி, நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. உன்னை நல்லவன்னு காட்டிக்கிறதுக்காக விஜய் மேலேயே பழிய போடுறியா? நீ இல்ல, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் விஜய சந்தேகப்பட மாட்டேன். ஏன்னா அவ எப்பேற்பட்ட கேரக்டர் தெரியுமா? அவன் இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் எதுவும் செய்ய மாட்டான். ஏன் யோசிக்க கூட மாட்டான். இப்ப கூட ரோட்ல அடிபட்டு கிடந்த ஒரு பொண்ண காப்பாத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கான். அவன் நினைச்சிருந்தா நமக்கு என்னன்னு போயிருக்கலாம். ஆனா அவன் அப்படி போகல. அதுதான் அவன் கேரக்டர். அவனை பத்தி என்கிட்டயே குறை சொல்றியா? போன வை. ரேணு,
அண்ணே வாங்கண்ணே. மாப்பிள்ளை என்னம்மா பண்ணிட்டு இருக்காரு? மாட்டுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காரு. கௌரி, மாமாக்கு தண்ணி கொண்டு வா. கொண்டு வரமா. அந்த மனுஷனை நினைச்சா தானே ரொம்ப கவலையா இருக்கு. சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல. திடீர்னு ராத்திரி எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னங்கன்னு கேட்டா எனக்கு தூக்கம் வரல, நான் என்னடி செய்ய அப்படின்னு சொல்றாருண்ணே. நான் என்னன்னே பண்றது? எல்லாம் சரியாயிடுமா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அண்ணே, காயத்ரிய பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்லம்மா, குமார்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அவங்கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த தகவலும் வரல. பாப்போம். நாளைக்கு பஞ்சவர்ணத்தோட வரப்பு தகராறு கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அதுக்கு நான் போகணும். முடிச்சிட்டு அப்படியே காயத்ரியை தேடுறேன். ரொம்ப நன்றிண்ணே. என்னம்மா இதுக்கெல்லாம் போய் நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? அவளை கண்டுபிடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. காயத்ரி கடைசியா என் வீட்டுல தானே இருந்தா. எனக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும். சரிண்ணே, வாசல்ல நின்னு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு உள்ள வாங்கண்ணே. மாப்பிள, என்ன மாப்பிள இப்படி வீட்டுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருந்தா எப்படி? எல்லாம் சரியா போயிடுமா? அப்பப்ப வெளியே போயிட்டு வந்தா தானே மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நாளைக்கு பஞ்சவர்ணம் கேஸ் கோர்ட்டுக்கு வருது. நீங்க தான் முக்கியமான சாட்சி. காலையில தயாரா இருங்க, நான் வந்து கூட்டிட்டு போறேன். மாமா இந்தாங்க தண்ணி. குடுமா. சரிம்மா, அப்போ நாளைக்கு வந்து கூட்டிட்டு போறேன் இவரை. நான் கிளம்புறேம்மா. சாப்பிட்டு போலாண்ணே. இல்ல பரவாயில்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி வரேன். வாங்க. சொல்லுங்க மேடம், என்ன வேணும்? சுடிதார் சாரீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். நான் எதுவும் வாங்குறதுக்காக வரல. இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்க தான் வந்திருக்கேன். இங்க யார கேக்குறது? எங்க ஃப்ளோர் மேனேஜர் இப்ப வருவாரு, அவர்கிட்ட கேளுங்க. மேடம் மேடம், அவரு எப்போ வருவாரு? தெரியலங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவாரு. உட்காருங்க. பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. ம். அப்பா கேக்கல. ஹலோ அப்பா, அப்பா நீங்க பேசுறது கேக்கல. ஒரு நிமிஷம். சரி